விண்டோஸ் 11 ஓஎஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சு லாஸ்ட்டாக லாகின் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா சைன் இன்குள்ளே வரும். ஓகேவா, அந்த எரர் தான் என்ன பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு அதில் எஸ் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா, எஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து போகும். சரிங்களா, அதில் வந்து உங்களுடைய கீபோர்டோட லாங்குவேஜ் கேட்கும். அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கீபோர்டு ஆட் ஸ்கேனுக்கும் அதில் ஸ்கிப் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸ்கிப் அப்படின்றத கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகேவா, அதில் ரீலோட் ஆகிருக்கு, செக் அப்டேட்டு எல்லாமே இது பண்ணும். பட் ஆனால் நீங்கள் இதில் நெட்டு கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் இந்த ப்ராசஸே ஆகும். ஓகேவா, நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு கனெக்ட் பண்ண சொல்லும். ஒன்று லேண்ட் கேபிளாக இல்லை வந்து ஒய்ஃபைன்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா இதுவாகும். இதில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய யுவர் டிவைஸ் நேம், இதில் வந்து உங்களுடைய டிவைஸ் நேம் என்னன்னு கேட்கும். நீங்கள் கொடுக்குற மாதிரினா கொடுங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, லோட் ஆகின்னு இருக்குது. லோட் ஆகிக்கானதுக்கப்புறம் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் காட்டும். ஓகேவா, ஒன்று பர்சனலாக இல்லை வந்து ஒர்க்கு ஃப்ரம் பிஸ்னஸ் இதான்னு கேட்கணும். அப்போ பர்சனல் யூஸ் தான் அப்படின்னா மேலே இருக்க செட்டப் இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போகும். ஓகேவா, இப்போ சைன்இன் கேட்குது. இப்போ இதில் வந்து நம்ம சைன்இன் தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எந்த ஆப்ஷனுமே நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஓகேவா, இப்போ நான் வந்து சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாகின் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா, அந்த சைன்இன் தான் எப்படி நம்ம பைபாஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஜஸ்ட்டு பாருங்கள், நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்றத தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ நான் சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட் கேட்கும். நீங்கள் வந்து சைன்இன்லனா கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணாமல் நான் ஜஸ்ட்டு சொல்கிற விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவாகும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் பதில் நான் டைப் பண்ணுற மாதிரி டிஸ்பிளே பண்ணுறேன்ல, இதை பார்த்து இதை ஏற்ற மாதிரியே நீங்கள் அதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். சரிங்களா, அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நான் ஃபுல்லாக இமெயில் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா, பட் நீங்கள் இதுக்குன்னு கிரியேட் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நான் இந்த இதை மட்டும் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணிடலாம். ஓகேவா, பட் இதை வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோமாங்க, அதை மாரி பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேவா, நோ தேங்க்ஸ்ன்ற மாதிரி டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன்இன் ஆகாமல் அப்சர்வ் த சம்திங் வாண்ட் எரர்னு சொல்லி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, ஜஸ்ட் அந்த சைன்இன் தாண்டி வேறு எதுவும் போகல. பட் இப்போ நீங்கள் கொடுத்தோன்னே வந்துச்சிங்களா, இப்போ வந்து உங்களுடைய பிசி நேம் கேட்கும். உங்களுடைய பிசி நேம் என்னவோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வேணும்னா கொடுங்க, இல்லை அப்படின்னு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சரிங்களா, ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பியும் எல்லா லொக்கேஷன் எல்லாமே ஆனில் இருக்குது ஓகேவான்னு சொல்லி கேட்கும். ஆமான்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீலோட் ஆகும். ஓகேவா, அந்த ரீலோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிசியோட இதெல்லாம் காமிச்சு ஓப்பன் ஆகிடும். இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள், எல்லா இதுவுமே ப்ராக்ரஸ் ஆகும். ஓகேவா, அப்டேட்டோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து ப்ராக்ரஸ் ஆகி ஆல்மோஸ்ட் டன்னு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் டன் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஆகி வெயிட் பண்ண சொல்லுது. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசி வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, இந்த மாதிரி தான் இந்த மெயில் ஐடி இதையும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைபாஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிடலாம் உள்ள. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.